வெல்கம் எவ்ரி ஒன். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான கீ கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சம் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இஸ் கெப்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரருக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். சரிங்களா? அப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர் இஸ் 15 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ எஃப் ஈக்குவல் டு -15 ஏ மைனஸ் போல்லேருந்து லெஃப்ட் சைடு மெஷர் பண்ணுறோம். சரிங்களா? ஃபோக்கல் லென்த்தை போல்லேருந்து லெஃப்ட் சைடு மெஷர் பண்ணுறோம். இமேஜ் ஃபார்ம்டு த்ரீ டைம்ஸ் தான் ஆப்ஜெக்ட் சைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹச் டேஷ் பை ஹச் ஈக்குவல் டு 3 வருது. சரிங்களா? கால்குலேட் த 2 பாசிபிள் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் டு ஃபைண்ட் என்ன யூ வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர் யூவில் இருக்கும் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர் யூக்கு வருதுன்னா அது எப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கான்கேவ் மிரர். சரியா? கான்கேவ் மிரருக்கு ஆப்ஜெக்ட் லெஃப்ட்ல வச்சிருக்கோம், இமேஜும் லெஃப்ட் சைடு ரியல் இமேஜ் ஃபார் ரியல் இமேஜ் எப்படி இருக்கும்? ஒருவேளை ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, மிரர் இங்க இருக்கு, இமேஜ் இங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இது வெர்ச்சுவல் ஃபார் வெர்ச்சுவல் இமேஜ் இப்படி விழும். ஸோ அப்போ நமக்கு இங்க ஹச், இது ஹச் டேஷ், இது ஹச், இது ஹச் டேஷ், இது ஹச் வந்து ஆப்ஜெக்ட் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு அப்வர்டா மெஷர் பண்றதுனால பாசிட்டிவ்ல எடுத்துப்போம், பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு டவுன்வர்டா மெஷர் பண்றதுனால நெகட்டிவ் எடுத்துப்போம். அதனால ஹச் டேஷ் பை ஹச் வந்து நெகட்டிவ், மேக்னிஃபிகேஷன் எம் வந்து நெகட்டிவ். சரியா? அதுவே இந்த கேஸுக்கு பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு அப்வர்டா தான் மெஷர் பண்றோம், அதனால இதுலயும் பாசிட்டிவ், பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு அப்வர்டா தான் மெஷர் பண்றோம், அதனால இது பாசிட்டிவ். ஸோ அப்போ வெர்ச்சுவல் இமேஜுக்கு ஹச் டேஷ் பை ஹச் வந்து பாசிட்டிவ், ரைட்? அப்போ நெகட்டிவ்ல வச்சு ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம், பாசிட்டிவ்ல வச்சு ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம். சரியா? அதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ ஃபார்முலா என்ன? லென்ஸ் ஃபார்முலா, மிரர் ஃபார்முலா என்ன? 1/f ஈக்குவல் டு 1/v + 1/u தானே? அப்போ நமக்கு தான் நேச்சுரலாகவே ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், எம் வந்து -3ன்னு எடுத்துக்கிறேன். எம் வந்து -3ன்னு எடுத்தேன்னா என்ன பண்ணலாம், -v/u ஈக்குவல் டு -3. அப்போ ரெண்டு பக்கத்து மைனஸ் கேன்சல் ஆயிரும், v ஈக்குவல் டு -+3u வரும். சரியா? ரெண்டு பக்கத்து மைனஸ் கேன்சல் ஆயிரும், v ஈக்குவல் டு 3u வரும். அப்போ 1/f ஈக்குவல் டு 1/v + 1/u. அப்போ v வந்து u டேர்ம்ஸ் எழுதிடலாம். அப்போ ரெண்டு வேரியபிள்ங்கிறது ஒரு வேரியபிள் ஆயிரும். ஆல்ரெடி f நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1/-15, ஏன் மைனஸ் போடுறேன்? பிகாஸ் கான்கேவ் மிரர் போல்ல இருந்து லெஃப்ட் சைடு மெஷர் பண்றோம். 1/vக்கு பதிலாக 1/3u போடுறேன், ப்ளஸ் 1/u போடுறேன். அப்புறம் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 1/3u ப்ளஸ் 3/3uன்னு வரும். ஸோ அப்போ 4/3uன்னு வரும். சரியா? அப்போ -15 ஈக்குவல் டு 3u/4. என்ன பண்ணியிருக்கேன்? ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கேன். அப்போ இந்த டிவிஷன் கிட்ட வந்துச்சுன்னா மல்டிப்ளை, -60 ஈக்குவல் டு 3u, u ஈக்குவல் டு -20 சென்டிமீட்டர். ரைட்? இப்போ இது ஒன் ஆஃப் த ஆன்சர். அப்போ இன்னொரு ஆன்சர் இருக்கணும்ல, அதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ m ஈக்குவல் டு +3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ -v/u ஈக்குவல் டு 3, v ஈக்குவல் டு -3u. ஓகே, அப்போ 1/-15 ஈக்குவல் டு 1/-3u ப்ளஸ் 1/uன்னு வரும். இப்போ என்ன வரும்? எல்சிஎம் எடுத்தா 1 + -1 + 3 / 3u வரும். அப்போ 2/3u ஈக்குவல் டு 1/-1/15 வரும். சரிங்களா? அப்போ என்ன வருது? எல்சிஎம் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா -15 ஈக்குவல் டு 3u/2 வருது. அப்போ 3u ஈக்குவல் டு 15 2s are 30 வருது, -30 வருது. அப்போ u ஈக்குவல் டு -10 சென்டிமீட்டர். இன்னொரு ஆன்சர். சரிங்களா? அப்போ எனக்கு -3 ரியல் இமேஜ் எடுத்துக்கிறப்ப ஆன்சர் u ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் போல்ல இருந்து -20 வருது. அதே m ஈக்குவல் டு 3 வெர்ச்சுவலுக்கு மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ்ல நான் எடுத்துக்கும் போது எனக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் போல்ல இருந்து
எவ்வளோ வருது 10 வருது. மைனஸ்ன்றது போல்ல இருந்து லெஃப்ட் சைடுன்றதை காட்டுது, அகைன்ஸ்ட் லைட் டைரக்ஷன். சரிங்களா?